Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஞ்சாபி ஸ்பெஷல் பட்டியாலா சிக்கன். இது வந்து பஞ்சாபில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க. நம்ம நார்மலாக சிக்கன் எப்போவுமே ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிடுவோம். இது இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். எப்பயாச்சும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பைஸியாக க்ரீமியாக எப்படி சொல்கிறேனே தெரில. இப்போ சொல்லும் போதே எனக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஏன்னா இது கடைசி வரைக்குமே இதனுடைய ப்ராசஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவு தயிர் எடுத்துருக்கலாம். அதாவது 50 மில்லி தயிர், நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சிக்கன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனில் நீங்கள் எந்த மாதிரியான டைப்பான டிஷ் நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி செஞ்சிங்கன்னா சிக்கன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி நல்லா பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. 4 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தோடைய கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அப்போ நம்மளுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெறுமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மல்லித்தூளும் மிளகாய்த்தூள் வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 பெரிய தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த தக்காளியும் அந்த மசாலாவும் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா குழைவாக வதங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விடணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை 2 பங்காக பிரிச்சுக்கோங்க. ஒரு பங்கை நம்ம இப்போது தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது. அதுக்காக இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. மிச்சம் இருக்க இந்த மசாலாவில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விரவி விடுங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு பாருங்கள், எல்லா பக்கமும் பட்டுருச்சு. அந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ எதுவும் உப்பு சேர்க்கலை. இப்போ ஒரு பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவோடைய வாசனைலாம் சேர்த்து இந்த சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும் இந்த சிக்கன். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவு பொடி பொடியாக நறுக்கின பூண்டும், 1/2 ஸ்பூன் அளவு பொடி பொடியாக நறுக்கின இஞ்சும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அதில் இருக்க கசப்பு தன்மைலாம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கப் அளவு வெந்தயக்கீரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். க்யூபாக வெட்டின ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஒரு கேப்சிகம், அதையும் இந்த மாதிரி க்யூபாக வெட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை கலரோ சிகப்பு கலரோ மஞ்சள் கலரோ எந்த கேப்சிகம்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த பக்கம் சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள்,
1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து இதை வந்து ரொம்ப நல்லா வேகணும்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்லா அரை வேக்காடு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அந்த கலவை, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம போட்டிருக்க கேப்சிகம் வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 15 முந்திரி பருப்பை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு போட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னு கிடையாது, 2லேருந்து 3 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாவை வந்து இந்த சிக்கனோட நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், சிக்கன் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவை இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நம்ம இந்த முந்திரி பருப்புலாம் சேர்க்கும்போது அது சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே சாப்பிட்ற சிக்கனை விட இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ எல்லாம் அந்த மசாலாவோட இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. கடைசியாக கரம் மசாலா சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு அந்த சிக்கனுக்கு. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக 1 இன்ச் இஞ்சியை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். க்ரீம் சேர்க்கும் போது எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து நல்லா கையில் வந்து நல்லா கசக்கி எடுத்து அதையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம கடைசியாக கசூரி மேத்தி சேர்க்கும் போது இது வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு வாசனை வரும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம கடைசியாக நம்ம கசூரி மேத்தி சேர்க்குறோம். இது மாதிரி நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பட்டியாலா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.